ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சூப்பரான வீடியோ தாங்க. ஆமாங்க, நான் ரீசெண்டாக டிஜிகோல்டு ஒரு புது ஷாப்பில் ஜாயின் ஆகிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அங்கே நிறைய பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ கொடுக்குற எல்லா டிஜிகோல்டை விட இங்கே பெனிஃபிட் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நிறையா பேர் அது என்ன ஷாப்பு, என்ன மாதிரி பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி பார்க்குறதுக்காக தாங்க இன்றைக்கி இந்த வீடியோ. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குங்க. நிறைய சேவிங் வீடியோஸு, கோல்டு ரிலேட்டடான வீடியோஸு எல்லாமே வந்துட்டுருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இடம் எதுன்னு தெரியுமா? மதுரை தெப்பக்குளம் தாங்க. நான் சொல்ல போகிற ஷாப்புக்கும் மதுரைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நிறையாவே இருக்குங்க. இது நம்ம எல்லாருமே இப்போ யூஸ் பண்ணிட்டு வர போத்தீஸ், தங்கமயில் மாதிரி டெய்லி 100 ரூபா, நம்ம 100 ரூபா மினிமம் அப்படிங்கிறதுல தான் ஸ்டார்ட் ஆகுது. பட் இவங்கக்கிட்ட என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு 75 டேஸ்க்கு 8% நமக்கு போனஸ் கொடுக்குறாங்க. அடுத்த 175 டேஸ்க்கு 6% போனஸ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு 75 டேஸ்க்கு 4%, அடுத்த 75 டேஸ்க்கு 2%, லாஸ்ட் அந்த 30 டேஸ் ஹோல்டிங் பீரியட். இப்போ நம்ம மோஸ்ட்டாக சேர்த்துட்டு வர்றது நிறைய பேர் போத்தீஸில், ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு 7%, நெக்ஸ்ட்டு 5, அடுத்து 3 அந்த மாதிரி போகும். ஸோ இவங்க எக்ஸ்ட்ரா 1% ஒவ்வொரு இதுலேயும் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இந்த டிஜிகோல்டு கூட நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லி தாங்க தெரியும். அவங்க தான் இந்த டீட்டெயில் கேட்டு நீங்கள் இதை போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் நாள் போய் பார்த்ததுமே அப்படியே ஆரம்பிச்சிட்டேங்க நான். ஆக்சுவலாக இந்த டிஜிகோல்டு ஸ்டார்ட் பண்ணி இப்போ 3 நாள் ஆச்சு. நான் 3 நாள் சேவ் பண்ணிவிட்டு தான் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு தான் உங்களுக்கு வீடியோவே போடுறேங்க. இப்போ இந்த டிஜிகோல்டில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நெக்ஸ்ட் இயர் தீபாவளிக்கு ஒரு சூப்பரான பர்ச்சேஸ் பண்ணிடலாங்க. நீங்கள் இப்போயே கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது மதுரை பீமாவில் உள்ள டிஜிகோல்டு. இந்த டிஜிகோல்டு ஒரு 7 பிரான்ச்சுக்கு தாங்க ஒத்து போகும். மதுரை, மார்த்தாண்டம், சேலம், திருச்சி, திருநெல்வேலி, ராஜபாளையம், திண்டுக்கல். இல்லை நான் சென்னையில் இருக்கேன், நான் இந்த டிஜிகோல்டு ஆரம்பிக்கலாமான்னா தாராளமாக ஆரம்பிக்கலாங்க. நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். www.bimajewellery.com அப்படிங்கிற ஆன்லைன் வெப்சைட்டில் போய் நீங்கள் உங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் லாஸ்ட் இயர் அச்சய திதிக்கு மதுரை பீமாவில் தாங்க பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அவங்கக்கிட்ட நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்கும். அங்கே சிட் ஸ்கீமுமே நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு யாருக்காவது தேவை அப்படின்னா சொல்லுங்கள். அடுத்து இவங்களோட சிட் ஸ்கீம் பற்றி நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. அதே மாதிரி இவங்கக்கிட்ட சில்வருக்கும் டிஜிகோல்டு இருக்குங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணாலும் சொல்லுங்கள். அதுவும் ஒரு தனி வீடியோவாக நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். நம்ம சேனலில் போய் பீமா பிளேலிஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் இந்த மதுரை ஷோரூமில் எடுத்த 2 வீடியோ இருக்குங்க. அவங்களோட கலெக்ஷன்ஸ் நாங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம், அப்போ எவ்வளோ வேஸ்டேஜ் போட்டாங்க அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் லாஸ்ட்டில் ப்ளே பட்டனில் கூட அந்த லாஸ்ட்டு ஸ்க்ரீனில் எண்டு ஸ்க்ரீனில் கூட கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு ஹோம் டவுன் சிவகாசி. ஸோ கண்டிப்பாக எனக்கு சிட் ஸ்கீம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நான் மதுரையிலையோ இல்லை திருச்சியிலையோ இல்லை ராஜபாளையமோ இல்லை திருநெல்வேலி எல்லாமே எனக்கு எங்கள் ஊர்லேருந்து பக்கம்தான். ஸோ எங்கேயாவது ஒரு இதில் போய் நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுல தான் இருக்கேன். அப்படி இல்லைன்னா ஆன்லைன் பர்ச்சேஸ் கூட நமக்கு அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ வாங்க இப்போ இந்த ஆப் எப்படி இன்ஸ்டால் பண்ணி நம்ம டிஜிகோல்டில் சேவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேங்க. இந்த டிஜிகோல்டில் நீங்கள் காயினாக கூட பர்ச்சேஸ் பண்ணலாம். காயினுக்கு இவங்கக்கிட்ட வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 1.5%. இப்போ தங்கமயிலில் போய் 2 கிராம் காயின் வாங்குறீங்கன்னா 3%, 1 கிராம் 2 கிராம்க்குலாம் 3% வேஸ்டேஜ். போத்தீஸில் வாங்குறீங்கன்னா 2% வேஸ்டேஜ். பட் இவங்கக்கிட்ட 1.5% வேஸ்டேஜ். அதே மாதிரி போத்தீஸில் இப்போ டிஜிகோல்டுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்கல்ல, அது மாதிரி இவங்கக்கிட்ட கிஃப்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. நார்மல் சிட் ஸ்கீமுக்கு கிஃப்ட் இருக்குது. பட் டிஜிகோல்டுக்கு அந்த கோல்டுக்கு கிஃப்ட் கிடையாது இவங்கக்கிட்ட. அதே மாதிரி டிஜிகோல்டு கம்ப்ளீட் ஆகி நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறப்ப அங்கே ஆன்கோயிங் ஆஃபர்ஸாக ஏதாவது இருந்தால் அது அப்ளிகபிள் ஆகுமான்னு கேட்டிருந்தேன். இல்லை, அதுவும் இல்லைன்னு இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. ஃப்யூச்சரில் அது மாறுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலங்க. ஸோ இது இப்போ என்னோடய ரெஃபரல் கோடுங்க, BHI182813 அப்படிங்கிறது. ஏன்னா உள்ளே நுழையிறப்ப கண்டிப்பாக ஒரு ரெஃபரல் கோடு கேட்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக நான் இந்த ரெஃபரல் கோடை ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின் பண்ணுறேன். நீங்கள் யாருக்காவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இந்த ரெஃபரல் கோடை கிளிக் பண்ணி நீங்கள் போகிறப்ப இந்த ஆப் கரெக்டான ஆப்பை உங்களால் கிளிக் பண்ண எடுக்க முடியும். ஏன்னா பீமாவில் நிறைய ஆப் இருக்குங்க. இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ரெஃபரல் கோடு வரும். அதை கிளிக் பண்ணிங்கனாலே இந்த பீமா கோல்டு அப்படிங்கிற ஆப் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். என்னோடய ரெஃபரல் கோடு தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லலை. பட் ரெஃபரல் கோடு இல்லாமல் நம்மளால் ப்ரொசீட் பண்ண முடியல. அதுக்காக நான் சொன்னேன்.
இந்த ரெஃபரல் கோடு யூஸ் பண்ணுறப்ப ரெஃபர் அண்ட் ஏர்ன்னு ப்ரோக்ராம் காமிக்குதுங்க. ஆனால் ஒரு ஆளை ரெஃபர் பண்ணுறப்ப நமக்கு எவ்வளோ போனஸுங்கிற மாதிரிலாம் எதுவுமே அவங்க சொல்லலை. ஸோ இந்த ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணுறதுனால எனக்கு எதுவும் பெனிஃபிட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு எதுவும் அவங்க சொல்லலைங்க. நான் என்ன ரெஃபரல் கோடு யூஸ் பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து கஸ்டமர் கேர் அவங்களோட கஸ்டமர் கேர் கால் பண்ணி கேட்டப்ப அங்கே அவங்க எம்ப்ளாயி கோடுன்னு சொல்லி ஒருத்தவங்களோட கோடு கொடுத்தாங்க. எனக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் சொன்னவங்க வந்து அவங்களோட கோடு கொடுத்தாங்க. ஸோ நான் அவங்க கோடை யூஸ் பண்ணி தான் நான் உள்ளே ஜாயின் ஆனேன். ஸோ நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் பீமா இ கோல்டு அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த கருப்பு டவுசர் போட்ட பையன்தான் வருவாங்க. பீமா இ கோல்டுன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இப்படி தான் காமிக்கும் உங்களுக்கு. இ கோல்டு அப்படின்னு காமிக்கும். அடுத்து இ சில்வர். அதே மாதிரி இவங்கக்கிட்ட வந்து மந்த்லி சேவிங் பிளானு 2 விதமாக வச்சுருக்காங்க. அமௌண்ட்டு ஆட் ஆகிற மாதிரி, கிராம்ஸ் ஆட் ஆகிற மாதிரி. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பர் பிளான் இருக்குங்க. நம்ம இன்றைக்கி ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 2 மாதம் கழித்து அந்த நகையை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் 20% மட்டும் அமௌண்ட் பே பண்ணி அந்த நம்ம எவ்வளோ சவரனோ அதை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி ரேட்டு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா 2 மாதம் கழித்து ரேட்டு கூடிடுச்சுன்னா நம்ம இந்த ரேட்டுக்கே அன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை அன்றைக்கி ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னிங்கன்னா அன்றைக்கி ரேட்டுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இவங்கக்கிட்ட வந்து 2 மாதத்தில் 4 மாதம் 6 மாதம் 11 மாதம் வரையும் கூட நம்ம எவ்வளோ கிராம்ஸ் வாங்க போகிறோமோ அதை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதை பற்றினதை நான் வந்து கண்டிப்பாக ஒரு ஷார்ட்ஸில் கண்டிப்பாக சொல்கிறேங்க. வாங்க இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, நம்ம என்னென்ன திங்ஸ்லாம் நோட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ பார்க்கலாங்க. ஜஸ்ட் நீங்கள் இதில் உள்ளே போனீங்க அப்படின்னா சைன் அப் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. நீங்கள் முதல் லாகின் கொடுக்கக்கூடாது, சைன் அப் தான் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து இங்கிலீஷ், தமிழ் இந்த 2 லாங்குவேஜுமே இருக்குது. நம்ம வந்து எனக்கு தமிழை விட இங்கிலீஷ் தான் ப்ரெஃபரபுளாக இருந்ததுங்க. ஸோ இங்கிலீஷே கொடுத்துக்கிட்டேன். ஸோ சைன் அப் அப்படின்னு கொடுத்ததும் ஆல்ரெடி நம்ம வந்து நம்மளுடைய நேமு, இமெயில், அப்புறம் மொபைல் நம்பர் இந்த இதை எல்லாமே கொடுக்கணும் உங்களுக்கு. ஸோ இது ஒன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கீழே வந்து 2 செக் பாக்ஸ் காமிக்குங்க. ஐ எம் 18 இயர்ஸ் ஆகும், ஐ அக்ரி த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னு காமிக்கும். நீங்கள் உங்கள் நேமு, மெயில் ஐடி, மொபைல் நம்பர் எல்லாமே கொடுத்துட்டு அந்த 2 செக் பாக்ஸையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த 2வது அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிளிக் பண்ணுறப்பே வந்து அது எல்லாம் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓப்பன் ஆகி கீழே ஐ அக்ரின்னு ஒன்று காமிக்குங்க. ஸோ அந்த ஐ அக்ரியை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணக்கப்புறம் சென்ட் ஓடிபின்னு கேளுங்க. உங்கள் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. வெரிஃபை அண்ட் லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்தக்கப்புறம் உங்களை வந்து ஒரு எம்பின் வந்து க்ரியேட் பண்ண சொல்லுங்கள். ஒரு பின் நம்பர் 4 டிஜிட் கொண்ட பின் நம்பர் க்ரியேட் பண்ண சொல்லும். அந்த பின் நம்பர் வந்து ஒரு சீக்வென்ஷியல் நம்பராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லும். 1 2 3 4 5 6 7 8 அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரே நம்பரை 4 தடவை ரிப்பீட் பண்ணுற மாதிரி வைக்கக்கூடாது. 1 1 2 2 அந்த மாதிரியும் வைக்கக்கூடாது. ஸோ நீங்கள் ரேண்டமாக உங்களுக்கு பிடிச்ச நம்பரோ இல்லை உங்கள் டேட் ஆஃப் பர்த்தோ ஏதோ ஒன்று நீங்கள் வந்து ஒரு நம்பர் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா உங்கள் பாஸ்வேர்டு வந்து செட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்துடும் உங்களுக்கு. ஒன்ஸ் உங்கள் பாஸ்வேர்டு வந்து வெரிஃபை ஆயிடுச்சுன்னு சொல்லும். அடுத்து பயோமெட்ரிக் கேட்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயோமெட்ரிக் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா கேன்சல் பண்ணிக்கோங்க. நான் வந்து கேன்சல் தாங்க பண்ணிட்டேன். ஏன்னா அப்பப்போக்கி நம்ம மருதாணிலாம் வச்சோம்னா அந்த பயோமெட்ரிக் ஒர்க் ஆக மாட்டேது. ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் இப்படி தான் காமிக்குங்க. இதில் அந்த இ கோல்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் அந்த ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் அதை கிளிக் பண்ணி அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஜாயின் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். ஜாயின் நவ் கிளிக் பண்ணதுமே பேசிக் டீட்டெயில்ஸ் சொல்லி ஆல்ரெடி நம்ம நேமு, கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்தோம்னா அதெல்லாம் காமிக்குங்க. அதுக்கு கீழே வந்து அட்ரஸ் அப்படிங்கிறத கேட்கும். இந்த அட்ரஸில் வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து அக்செப்ட் ஆக மாட்டேதுங்க. எங்கள் வீட்டில் வந்து எழுதும் போதில் பார் 1 அப்படின்னு எழுதுவேன். ஸோ அந்த பார் வந்து போட்டால் அது ஸ்பெஷல் கேரக்டர்னு அக்செப்ட் பண்ணல. ஸோ ஸ்ட்ரீட் நேம் ஜஸ்ட் ஏரியா நேம் மட்டும் கொடுத்துட்டு அந்த ஸ்டேட்டு அதெல்லாம் கொடுத்துட்டு கீழே நாமினி நேம் கேட்டது, நாமினி மொபைல் நம்பர் கேட்டது. ஸோ அதுக்கு வந்து என்னோடய ஹஸ்பண்ட் நேமு, ஹஸ்பண்டோட ஃபோன் நம்பர் அதெல்லாம் கொடுத்துக்கிட்டேன். அடுத்து ரெஃபரல் கோடு அப்படின்னு கேட்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து இந்த என்னோடய ரெஃபரல் கோடு தாங்க இது. BHI 182813 இதை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. பட் நான் வந்து ரெஃபரல் கோட் கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்தாலும் இந்த ரெஃபரல் கோடு இல்லைங்கிற மாதிரி சொல்லுது. சப்போஸ் உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா பாருங்கள், இல்லைன்னா அந்த ரெஃபரல் கோடை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ கன்ஃபார்ம் அமைக்கி நீங்கள் நெக்ஸ்ட்டு பேஜுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குங்க. இதில் வந்து காமிக்கிது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு 75 டேஸ்க்கு 8%, அடுத்து 6% அந்த மாதிரி காமிக்கிது. பட் ஆக்சுவலாக நம்ம எந்த கேட்டகரிக்கில் இருக்கிறோம் அப்படிங்கிறத இதில் வந்து டினோட் பண்ணல. தங்கமயிலெலாம் அழகாக காமிக்கும், அந்த மாதிரி இல்லை இதில். இப்போ வந்து பை இன் ருபீஸ், பை இன் கிராம்ஸ் அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் காமிக்கிது உங்களுக்கு.
ஸோ இதில் வந்து ஒரு சின்ன ட்ரிக் சொல்கிறேங்க. இப்போ நீங்கள் பை இன் ருப்பீஸ் அப்படின்னு கொடுத்துட்டு 100 கொடுக்குறப்ப நமக்கு என்ன காமிக்கும்னா கீழே வந்து ரூ. 108 ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து 8%ங்கிறனால ரூ. 8 வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கிடச்சி ரூ. 108 அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க உங்களுக்கு. ஸோ அந்த ரூ. 8க்கு வந்து ஒரு கிராம் வந்து ஒரு மில்லிகிராம் வந்து பெனிஃபிட்டாக ஆட் ஆகுது. பட் அந்த ரூ. 100க்கு எவ்வளோ ஆட் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு காமிக்க மாட்டேது இதில். இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பை இன் கிராம்ஸ் இருக்குல்ல, அதை வந்து இப்போ கிளிக் பண்ணுங்கள். ரூ. 100ன்னு அடிச்சுட்டு அந்த பை இன் கிராம்ஸ் அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ வரும்னா அந்த ரூ. 100க்கு 8 மில்லிகிராம் ஆட் ஆகும் அப்படிங்கிறது தான். ஸோ ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அமௌண்ட் போட்டுட்டு அந்த பை இன் கிராம்ஸ் கொடுக்குறப்ப எவ்வளோ மில்லிகிராம்ஸுங்கிறத நம்ம நோட் பண்ணிடலாங்க. ஸோ இப்போ நான் வந்து ரூ. 101 அப்படின்னு போடுறேன். ஏன்னா 9 மில்லிகிராம் ஆட் ஆகுதான்னு பார்க்குறக்காக திரும்ப அந்த பை இன் கிராம்ஸை போய் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ கிளிக் பண்ணுறப்ப திரும்பியும் என்ன காமிக்கிது அப்படின்னா எனக்கு 0.008 அதாவது 8 மில்லிகிராம் தான் ஆட் ஆகிற மாதிரி இருக்குது. திரும்ப பை இன் ருப்பீஸ்லன்னு போய் திரும்ப ₹1 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன். 102 ருப்பீஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ பை இன் கிராம்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி பாருங்கள். 9 மில்லிகிராம் ஆட் ஆகுது. பெனிஃபிட் 1 மில்லிகிராம் ஆட் ஆகும் உங்களுக்கு. ஸோ டோட்டலாக 10 மில்லிகிராம் வந்து ஆட் ஆகும். ஸோ அப்புறம் கீழே வந்தீங்கன்னா டார்கெட் கிராம் எவ்வளோன்னு கேட்குது. நான் ஒரு 4 கிராம் வந்து டார்கெட்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சி 4ன்னு கொடுக்குறேன் நான். அடுத்து நேம் யுவர் ஸ்கீம். உங்கள் ஸ்கீமுக்கு ஒரு பேர் வச்சுக்கோங்க நீங்கள். நான் அதில் வந்து கோல்டு உண்டியல்னு வச்சுருந்தேன் தங்கமயிலில். இங்கே வந்து சம் கோல்டு காயின் அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணேன். ஸோ டேட் ஆஃப் மெச்சூரிட்டி பாருங்கள் 30 அக்டோபர்னு காமிக்குது. ஆக்சுவலாக நெக்ஸ்ட் இயர் வந்து நவம்பர் 8 தான் தீபாவளி. ஸோ கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சில கிராம் சேர்த்துட்டோம் அப்படின்னா காயினாக கூட நம்ம வந்து ரெடீம் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் கீழே வந்து ஐ அக்செப்ட் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுறப்ப அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அங்கே கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை ஒரு கோத்ரூ மட்டும் பண்ணிக்கோங்க. இதில் மெயினாக என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கரெக்டானதாக கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து டெய்லி மார்க்கெட் ரேட்டு இதெல்லாமே வந்து அனுப்புவோம், அதுக்கு அலோவ் பண்ணுங்கங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் போய் நீங்கள் அந்த ஐ அக்ரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பே நவ் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்து என்ன பேமெண்ட்டு, ஜிபேவா, நெட் பேங்கிங்கா, இல்லை யூபிஐ ஐடியா எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் பே பண்ணக்கப்புறம் இப்படி தாங்க உங்களுக்கு அந்த கோல்டுக்கான அந்த கார்டு வந்து வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சேவ்டு வெயிட் வந்து நான் 66 மில்லிகிராம் சேர்த்துருக்கேன். ரிவார்டு வெயிட் அப்படிங்கிறது அந்த ரெஃபரண்ட் ஏர்ன் நம்ம சொல்கிறப்ப கிடைக்கிறதாங்க. அந்த ரெஃபரண்ட் ஏர்ன் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு இதில் சொல்கிறேங்க. இந்த 3 பட்டன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிலே காமிக்க ரெஃபரல் ப்ரோக்ராம் அப்படின்னு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கஸ்டமராக எம்ப்ளாயியான்னு கேட்கும். கஸ்டமரை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரெஃபரல் கோடு கொடுத்துரும். ஸோ இந்த ரெஃபரல் கோடு தான் நான் உங்களோட ஷேர் பண்ணேன். பட் என்னோடய ரெஃபரல் கோடு இப்போ வரைக்கும் இன்னொரு மொபைலில் ஆரம்பிக்கிறப்போ ஒர்க் ஆகலை. ஸோ நான் அதை கஸ்டமர் கேர் கால் பண்ணி கேட்டுட்டு ஒரு ஷார்ட்ஸில் கூட உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் லேட்டராக. ஸோ உங்களோட ரெஃபரல் கோடு யூஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன ரெஃபரல் போனஸாக என்ன கொடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. போத்தீஸ்லலாம் 50 ருப்பீஸ் கொடுக்குறாங்க, தங்கமயிலில் 20ன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு போத்தீஸில் ரெஃபரல் போனஸ் வந்திருக்கு. பட் தங்கமயிலில் எனக்கு எந்த ரெஃபரல் போனஸும் கிடச்சதில்லைங்க. ஸோ இதுலேயும் ரெஃபரல் போனஸ்க்கு அமௌண்ட் எதுவும் கொடுப்பாங்களா, இல்லை கிராமாக நமக்கு எதாவது ஆட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியலை. ஸோ இந்த ப்ரோக்ராமே இப்போ ஆரம்பித்து ஒரு 5 to 6 டேஸ் தான் ஆரம்பித்து போகுது. ஸோ இதுலேயுமே வந்து டெய்லி வந்து இதுக்குள்ளேயே வந்து ஒரு 4 தடவை இந்த ஆப்பை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ இப்போ இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் 1ஆந்தேதி வந்து ஒரு 4 பேமெண்ட் பண்ணியிருந்தேன், 2ஆந்தேதி ஒரு 2 பேமெண்ட்டு, 3ஆந்தேதி ஒரு பேமெண்ட் அந்த மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து 9 கிராம் வந்து ஆட் ஆகிற மாதிரி, 1 கிராம் வந்து பெனிஃபிட்டாக ஆட் ஆகிற மாதிரி அப்படி தான் பண்ணியிருந்தேன். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு 7 தடவை நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. அப்போ வந்து எனக்கு 70 மில்லிகிராம் ஆட் ஆகணும். ஒரே ஒரு நாள் மட்டும் 10 மில்லிகிராம் கிட்ட ஆட் ஆச்சு எனக்கு அந்த சேவ்டு வெயிட்டு. அப்போ 71 மில்லிகிராம். ஆனால் எனக்கு பெனிஃபிட் வந்து 7 மில்லிகிராம் வரணும். ஆனால் எனக்கு வந்து மேலே பார்த்திங்கன்னா பெனிஃபிட் வந்து 5 மில்லிகிராமும், சேவ்டு வெயிட் 66 மில்லிகிராம். ஸோ ஓவராலாக ஆட் பண்ணுறப்ப 71 மில்லிகிராம்ஸ் வருது. பட் அவங்களோட கீழே கொடுத்துருக்கறபடி எனக்கு சேவ்டு வந்து 64ன்னு காமிக்கணும், பெனிஃபிட் வந்து 7ன்னு காமிக்கணும். அது காமிக்கலை. ஸோ கண்டிப்பாக நான் நாளைக்கு கஸ்டமர் கேர் கால் பண்ணி இந்த ரெஃபரல் கோடை பற்றியும் இந்த 7ன்னு காமிக்காமல் இருக்குது பார்த்திங்களா அந்த மில்லிகிராம் சேவ்டு இதில், அதை பற்றின டவுட்ஸும் நான் கேட்டுட்டு கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நான் அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ எல்லா டவுட்ஸையும் சேர்த்து ஒரு வீடியோவாக நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்குறேன் நான். ஸோ ஓவராலாக நெக்ஸ்ட் இயர் தீபாவளிக்கு நான் என்னோடய சேவிங்ஸ் ஆரம்பிச்சிட்டேங்க. நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து இந்த 2025ல் நான் எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் கோல்டு வந்து சேர்த்துருந்தேன் அப்படிங்கிறத சொல்லுங்கள். என்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ நீங்கள் என்கிட்ட எதிர்பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.